இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் February 8 வேப்பூர் பாசார் கடலூர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை உயர்நீதிமன்றம் நடிகரும் தமிழக வெற்றி கழக கட்சி தலைவருமான விஜய் மீது விதிக்கப்பட்ட 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. இது 2015-16 நிதியாண்டில் 15 கோடி ரூபாய் கூடுதல் வருமானத்தை தாமாக வெளியிடாமல் இருந்ததால் விதிக்கப்பட்டது. நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கி விஜயின் மனுவை தள்ளுபடி செய்தது. இது விஜயின் அரசியல் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய குடைச்சலை கொடுக்க போகும் வழக்காக இருக்கும் என கூறப்படுகிறது. வழக்குக்கான அபராதத்தை கட்டினால் விஜய் பேசி வரும் ஊழல் எதிர்ப்பிற்கு எதிராக அவரே ஊழல் செய்துள்ளார் என்பது உறுதியாகிவிடும் என்பதால் இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என விஜய் தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வழக்கின் பின்னணி: 2015 செப்டம்பர் 30 விஜயின் இல்லத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் புலி திரைப்படத்திற்காக அவர் பெற்ற 15 கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் மறைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியது. இந்த தொகையை விஜய் முன்கூட்டியே தெரிவிக்காமல் இருந்ததால் ஐடி துறை 2022 ஜூன் 30 1.5 கோடி அபராதம் விதித்தது. இந்த அபராதம் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் பிரிவு 271 உட்பிரிவு 1C கீழ் விதிக்கப்பட்டது. ஏனெனில் வருமானத்தை மறைத்ததாக கருதப்பட்டது. விஜய் 2022 உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அபராதம் விதிக்கப்பட்டது காலக்கேடு மீறியது என்று வாதிட்டார். அபராதம் 2019 ஜூன் 30 விதிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். ஆனால் ஆகஸ்ட் 16, 2022 இடைக்கால தடை வாங்கினார். நீதிமன்றம் ஜனவரி 23, 2026 ஆர்டரை ரிசர்வ் செய்தது. தீர்ப்பில் நீதிபதி அபராதம் சரியான காலக்கெடுவுக்குள் விதிக்கப்பட்டது என்று கூறினார். வருமான வரித்துறையின் சோதனைக்கு பிறகே தெரிவிக்கப்பட்டதால் அது தாமாக வெளியிடப்பட்டது அல்ல என்று உறுதிப்படுத்தினார். இது விஜயின் அரசியல் பயணத்தில் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் அவர் சமீபத்தில் டிவிகே கட்சியை தொடங்கியுள்ளார். இந்த வழக்கு தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் தரப்பிலிருந்து மேல்முறையீடு செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐடி துறை விஜயின் வருமானத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. விஜய் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர். அவரது கட்சி அறிவிப்புக்கு பிறகு அரசியல் எதிரிகள் இந்த வழக்கை பயன்படுத்தலாம் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. இது போன்ற வரி வழக்குகள் பிரபலங்களுக்கு பொதுவானவை. உதாரணமாக அமிதாப் பச்சன், ஷாருக் கான் உள்ளிட்டோரும் வரி விவகாரங்களில் சிக்கியுள்ளனர். விஜய் தரப்பிலிருந்து எந்த கருத்தும் இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.